ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிருஷிகேஷ் VTGGF. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஒரு சூப்பர் மார்க்கெட் திறந்துருக்கோம். அந்த கேம் போடல ரொம்ப நாளா, ஊர்ல இருந்தனால. என்ன பண்ற நீ? சும்மா விளையாடிதான் மொபைல்ல என்ன பண்ண? சித்தப்பா நான் பாதி கட்டிட்டேன், 2 செக்ஷன் வாங்கியாச்சு. அப்புறம் இப்போ எல்லாத்துக்கும் ரேட்டு ஏற்றி வச்சிருந்தேன் என் தம்பி, அதனால தான் ஏற்றி வச்சிருக்கு. குறைக்கணும் தான், குறைக்கணும். எக்ஸ்பென்சிவ்லாம் சொல்லுவாங்க, வள்ளி வாங்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு ரேட் எல்லாம் மரணமாக கிடைக்குது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊர்ல இருக்கேன், ஊர்ல இருந்தனால தான் வீடியோவே போடல. அவனும் இந்த மாதிரி கேம் போட போறான், அதனால தான் கேட்குறான். என் தம்பி சேனல் என்னதுடா? டேய், இது நம்ம வச்சிருக்கோம், அது ஓட்டோ கலான்னு போட்டிருக்கு. ஓட்டா கலாமா என்னது? நீ டோட்டல் எத்தனை வீடியோ போட்டிருக்கா? இது எப்படி நான் இந்த மாதிரி வச்சாதான் ஃபுல் வீடியோ எடுக்க முடியுமா, இல்லைன்னா ஷார்ட்ஸ்ன்னு போட முடியுமா? ஷார்ட்ஸா போடலாம், ஆனா ஃபுல்லா வராது. ஆமா, அது லிங்க்ல போடலாமா? அம்மா எங்க சசிகலாளுக்கு எங்க சசிகலாளுக்கு உள்ள பிறந்திருக்கப்பா. வாங்க பரமா பாட்டி, நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏ இந்திரா, தம்பி போவா போட்டு குளிக்கணும். அது போட்டால் அரை மணிக்கு ஊற வச்சுட்டு குளிக்கணும்.
எனக்கு அவருக்கு பட்டா ஏகட்ட மாட்டேங்குது. யாரும் எனக்கு வெள்ளிக்கிழமை ஏகப்பட்ட வேலை. வெள்ளிக்கிழமை அங்கேயும் அசைந்து சனிக்கிழமை கூட பிறப்பு புக் வாங்கிட்டு வீட்டு எடுத்துக்கிட்டு நீ நாளைக்கு எப்படி போவோம்? பிள்ளைகளும் போக மாட்டேங்குது. ஆமா அது போறது அவள் பழைய அதை எழுதி கொடுக்க அவள் பழைய வீட்டை இருந்த வீடு இல்லை முன்னாடி இருந்தாங்க நான் எதுக்கே கடவுளே யாருக்கு நான் போகிறேன் சிறையில் நம்ம ஏதோ பிள்ளைகள் வீட்டில் வந்து அவங்களுக்கு நேரம் நம்ம அங்கே கொண்டு வந்து நடந்து போட்டுட்டியா அப்படி பாதி கொடுக்க மாட்டாங்க அது அவனு நல்லா இருக்கிறாங்க கூட்டிட்டு போவாங்க நம்ம வீட்டுக்கு கூப்பிடுங்க கூப்பிட்டு கையை சத்தியமா சத்தி விளையாட்டி சத்தியலா ஆயிரத்தி வருஷம் இருப்பாங்க மாப்பிள்ளை கொண்டு வரீங்க என்ன பேரும் ஒன்றும் புரியல மாப்பிள்ளை கொண்டு என்ன இப்போ வரீங்க நாளைக்கு நாங்கள் சாயந்தரம் தான் கொடுக்குறாங்க ஆச்சிட்டு போனா இப்படி ஆச்சிட்டு போவாங்க காலையில வந்து கிளம்பி போங்க காலையில் போடுங்க
இன்னொன்று மெடிக்கல் காலேஜ் இருக்கு, அங்கேயே வந்து பார்க்கலாம். அங்கே இருந்தால் வந்து ஆளை தங்கலாம். இங்கே என்னன்னா ஒரு ரூமுக்கு ஒரு 2-3 பேர் அப்படின்னு தரும். ஏன்னா அது வந்து மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் கிடையாது, அது வந்து மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் தனியாக இருக்கு. இதெல்லாம் இப்போ நான் இருந்ததுன்னா நம்ம பார்க்கலாம். இங்க வச்சு பிரசமா இருந்ததுன்னா எல்லாம் மாங்கி பிரச்சனை ஸ்கூல் சமுதாயமாகி அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படி வேணாலும் கூட்டிட்டு போனா பாட்டுக்கு என்னமாக்கா எனக்கு எப்படி வருது ஏன்னா அந்த நேரத்தில் என்ன 5-6 நாள் என்ன அப்படியே பார்த்து சரி இருக்கட்டும். அவன் நல்லா பார்க்கத்தான் இந்த பொம்பளை நம்ம ஒரு கடுவை போடுறாக்க ஒரு வெள்ளி முட்டை வாங்க பார்க்கதான் செய்வாங்க. ஆள் இல்லாத திடீர்னு ஏதாவது ஒரு இதெல்லாம் நம்மளே கொடுத்துக்க மாட்டோம். நல்ல டாக்டர்னா இருந்து எனக்கு நம்மளே வச்சு மாட்டோம். ஜிபியூக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லு. கோட்டோட ஃபுல் ஃபார்ம் greatest of all. ஜிபியூக்கு ஃபுல் ஃபார்ம் சொல்லு. Good bad ugly அவனும் காட்டு யாரு எனக்கு தெரியும். நான் படம் அந்த அண்ணன் சொன்னப்ப அப்பயே யோசிச்சுட்டேன். நீ வந்து கேட்கும் போதே தெரியும். சுசிகாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்தேன். பட்டியால கழிச்சு இருந்துட்டு அங்க கூட்டி சொல்றேன். நானே அங்க குடிச்சு
நம்ம அவாட்ட கேளு. நீ இப்ப எல்லாரும் கிளம்புன்னு அவ ஒத்தியில இருப்பா வந்து ஆடு கட்டம்மா அங்கே கூட்டணும் இல்லையா ஆகாய விமானத்துல இருந்து குடிச்சு வந்த பிறகு வருவா உலகத்துல இல்லாத பொம்பளை ஆமா அது அவங்களுக்கு இப்ப என்ன இப்ப நம்ம எல்லாம் வந்துருக்கீங்க எங்க இருக்காங்க வெள்ளம் முடிச்சு இருக்காங்க அங்க மாவட்டத்தில் இருக்காங்க புத்து கரையாறது வரை நமக்கு உயிர் கையில இருக்காது புத்து கரையாறது வரை நமக்கு மனசு இல்ல மாமா நான் ஒண்ணும் இல்ல நான் போய் உடனே சரி அவ கொண்டு கேட்டுட்டு உடனே கவர்மெண்ட்ல பார்த்தா அப்படி இதாயிடுச்சு டெலிவரிலாக்க ஆவதான் செய்யுது நல்லா விசாரிச்சு எடுத்துட்டு தான் நல்லா பார்க்கக்கூடிய நீங்க உடனே அங்க ஆசாரிப்பட ஆஸ்பத்திரி அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அது மாதிரிலாம் இருக்கு ஆச்சாரிப்படத்துலயும் இப்ப இது ஒன்னா நம்பர் இது மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் ஆர்மி ஹாஸ்பிட்டல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஆர்மி தான் நல்லா இருக்குல்ல ஆர்மி ஹாஸ்பிட்டல் என்ன மாமா பிள்ளைய கையில தூக்கிட்டு போறாவ நாங்க அங்க செக் பண்ணும்போது எங்க பாத்துட்டு சாப்பாடெல்லாம் கொடுக்குறாங்க ஆனா இத்தனை நடந்து போச்சா எத்தனை பேர் உயிர் போயிருக்காங்க அந்த அப்படிப்பட்ட இதில் பார்க்க முடியும் என்னன்னா நான் என்னன்னா எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது ஒண்ணு அதை நாங்க எதுக்கு இது பண்ணணும்னு நான் கேட்கேன் எங்களுக்கு சலுகை தருது கவர்மெண்ட் சரி சரி ஆனா அவளுக்கு அதுக்குன்னு ரொம்ப முடியாம அப்படி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா நாங்க வச்சு பார்த்துட்டு போக மாட்டேன் இது வரைக்கும் நார்மலா இருக்கு எல்லாம் ஓகே அவளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் மாதிரி ஆச்சுன்னா நாங்க பைசா போனாலும் போட்டுன்னு அது பார்ப்போம் இப்போ வரைக்கும் நார்மலா தான் இருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை செக்கப்பு இது மட்டும் சுகர் மட்டும் ஜாஸ்தியாச்சு அது இப்போ கம்மியாயிருச்சு சுகரை கொஞ்சம் ஏன்னா சுகர் வந்துச்சுன்னா அதான் கண்ணனுக்கு கொண்டாட்டி அப்படிதானே வந்து சுகரும் அது வந்து இந்த டெலிவரி டைம்ல வரணும் ஆனால் அது வரும் நமக்கு நம்ம சசிகலா முதல் பிள்ளைய வச்சிருந்தோமே அப்போ நீங்க பாபா கூட இருந்த டெலிவரி ஆகிற பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு சுகர் அவளுக்கு ஒன்பதாம் மாசம் ஆகல ஸ்கேன்ல எப்போ பார்த்தாச்சு 2ஆம் தேதி வரை சொல்லிருக்கு 2ஆம் தேதியில தெரியும் அட்மிட் ஆக சொல்றாங்களா அட்மிட் பண்ண மாட்டாங்க ஸ்கேன் 9ஆம் மாசம் வாரம் செக்அப் ஏன்னா அங்க எல்லாம் டெலிவரி எல்லாத்தையும் கேட்டு விசாரிச்சு எடுத்தா இப்போ லாஸ்ட்ல போகும்போது கேட்டோம் சரி இருக்கிறது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் எனக்கு இவன் எங்களால இங்க இந்த மாதிரி இருக்கும் இல்லை நான் இங்க வேலை பார்த்துட்டு அங்க ஊர்ல இருப்பேன் இப்போ நீ வந்து அப்படின்னாக்கி பிள்ளைகள்லாம் கிளம்பி வந்தனாக்கி நீங்க நில்லு என்ன இப்போ அவ்வளோ ஒத்தியே அவ அந்த பிறகு இப்போ நீ வா அந்த பிறகு நீ வரீங்கன்னாக்கி நான் கூட வரேன் நீ ஒத்தியில ரெண்டாம் வந்து என்ன கூட நார்மல் பஸ்ல ஏற்றி நார்மல் பஸ்ல ஏற்றி பஸ் ஸ்டாண்ட்ல ரைட் ஆகும் நார்மல் பஸ்ல ஏற்றி நான் இப்பதான் செலவு பண்ணேன் இல்லைன்னா நாங்க கூட்டிட்டு போறோம் அங்க எங்க வச்சு பார்த்தாலும் வந்துடலாம் யாராவது 20 எவ்வளோ ஆனாலும் நான் பார்த்துக்கிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட வீடியோவை முடிச்சுக்கலாம் பாய் 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 பாய்